ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சரவணனின் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா மோத்திச்சூர் லட்டு தாங்க. எல்லாருக்குமே இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இதை வந்து வீட்டுல செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இதை வீட்லயே சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மாவை நம்ம சலிச்சு எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தியாச்சுங்க. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா ஃபுட் கலர். இப்ப தண்ணி சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இந்த பதத்துல வேணுங்க. ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது. இந்த பதத்துல இருந்தா சரியா இருக்கும். இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க, நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஊத்தி ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்டுக்குள்ள எடுத்துறோனுங்க. இப்ப இதை எடுத்துடலாம். பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம மாவெல்லாம் பூந்திய பொரிச்சு எடுத்து 5 நிமிஷம் ஆற விட்டு மிக்சி ஜார்ல சேர்த்தி வச்சுங்க. மிக்சி ஜார்ல போட்டு 2 சுத்தி எடுத்து வச்சாச்சுங்க. இப்ப நம்ம வந்து பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவு எடுத்த கப்பலையே சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதுல 1 கப் மாவு எடுத்தோம். இதுல 3/4 வாசிக்கு மேல சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்துல சேர்த்திக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்திக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமா ஃபுட் கலருங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். இப்ப பாக்காசத்துல ஒரு பதம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, கம்பி பதம், அதெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சு பபிள்ஸ் வந்தா போதுங்க. ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேங்க, அப்படியே சேர்த்திக்கலாம். நம்ம வந்து அரைச்சு வச்ச பூந்தி சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம பூந்தியெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கைவிடாம கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப உடைச்ச பூந்தியில உள்ள போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்ப அப்படியே நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஏற்கனவே நான் பாருங்க நெய்யில வந்து முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி வச்சுக்க. லட்டு பிடிக்கிற பக்கம் வந்துருச்சு. கொஞ்சமா கையில வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அருமையான ஷேப்ல சூப்பரான ஒரு மோத்திச்சூர் லட்டு வீட்டு முறையில அட்டகாசமா செஞ்சிருக்கோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க, ஒரு சூப்பரான சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெடிங்க. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு, லட்டு எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரான லட்டுங்க. இதை நீங்க வந்து வேற உங்களுக்கு தேவையான நட்ஸுகளை நீங்க போட்டுக்கலாம். இல்லாட்டி வெள்ளரி விதை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கூட நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அவைலபிளா இல்லாதனால நான் வெறும் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க மாதிரி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.